ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவே பிரதானம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்பாளி பழ ஹல்வா. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். பப்பாளி பழ அல்வாக்கு நம்ம பப்பாளி பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது மேல் தோலை சீவி எடுத்துக்க போகிறேன். நான் பீலர் வச்சு பீல் பண்ண போகிறேன். சுத்தமாக மேல் தோலை சீவி எடுத்துக்கோங்க. பாருங்க, முழு தோலையும் சீவி எடுத்தாச்சு. அடுத்தது அந்த காவு பகுதிக்கு கீழ்ப்பக்கம் கூட கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதைகளை எல்லாம் நீக்கிடுங்க. பாருங்க, ஒரு விதை வந்து முளைச்சிருக்கு, 2 இலை கூட வந்துடுச்சு. ரொம்ப அதிசயமாக இருக்கு. இந்த மாதிரி பழத்துக்குள்ளேயே விதை முளைக்கிறது இப்போதான் பார்க்குறேன். அது எல்லாம் உள்ள இருக்கிறத ஒரு வெள்ளை கலராக இருக்குல்ல, அதையும் அந்த லேயரையும் எடுத்துருங்க. விதையும் அந்த வெள்ளை லேயரையும் எடுத்துருங்க. நான் எடுக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஜார் எடுத்து வச்சு நம்ம பொடி பொடியாக கட் பண்ண அதெல்லாம் சேர்த்திக்கிறோம். பப்பாளியை வந்து பொடி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்திக்கிறோம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஜாரை மூடி நல்லா அரைச்சி நல்லா கூலாட்டு வரணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்க. இப்போ மிச்சம் இருக்க பப்பாளி துண்டுகளையும் போட்டு அரைச்சி ஒன்றா ஊற்றி வச்சிடறோம். இப்போ ஒரு குண்டா எடுத்து வச்சுட்டு அந்த குண்டாவில் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்பையான பப்பாளி பழம் சப்புன்னு இருக்கிற பப்பாளி பழமாக இருந்தால் 2 அச்சு வெல்லம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 இது ஓரளவுக்கு இனிப்பாக இருக்குது, அதனால் நான் 1.5 அச்சு வெல்லம் எடுத்துக்கிறேன். அதாவது வீட்டில் பழுக்கிற பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பழம் அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்காது, சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி பழத்துக்கு நீங்கள் ஒன்றுனாவே வச்சுக்கோங்க. அச்சு வெல்லம் உங்களுக்கு அளவு தெரியலைன்னா 150 கிராம் அச்சு வெல்லம் சேர்த்திக்கலாம். ஆமாம், இனிப்பாக இருந்தால். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா 200 கிராம் ஏற்றிக்கலாம். வெல்லத்தை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சில துகள்கள் எல்லாம் மணல் மாதிரி இருக்கும், அதனால் நான் வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து அந்த பாத்திரத்தை அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தில் அந்த வெல்லத்தை சேர்த்துறேன். இப்போ அரைச்சி வச்ச பப்பாளி பழத்தை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா
தீய வந்து மீடியமா வச்சுக்கோங்க. இல்லன்னா சிம்ல கூட வச்சுக்கோங்க. அடுப்புக்கிட்டயே இருக்கணும்னா, நீங்க மீடியமா வைங்க. அரைக்காத கட்டி ஏதாவது பப்பாளி துண்டு இருந்ததுன்னா, அது தனியா எடுத்து வச்சுருங்க. நான் இருக்கு பாருங்க 2 பீஸ் இருக்கு. நீக்கிடுறேன். அத நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கோம். அத எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க நான் நல்லா மிக்ஸ் நல்லா அழகா கோல்டன் கலர்ல வந்துருக்கு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆக ஆக இப்போ அந்த பதம் வர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க கொஞ்சம் கெட்டியாக பப்பாளி பழம் அந்த வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. அந்த ஜான் பக்குவத்துக்கு வர ஆரம்பிக்குது. வைக்கிறேன். இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே விடுங்க. ஏலக்காயை தட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ அல்வா பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுவையான பப்பாளி ஹல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க.